இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி போறாதுக்கு ஜென்மத்திலேயே வேற உங்களுக்கு கேது வந்து சேர போறார். 7ஆம் இடத்துல ராகு. கணவன் மனைவி உறவுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா கூட சில நேரத்துல பிரச்சனை வரும். என்ன சாப்பாடு செய்யறப்போ அப்படின்னா அது ஒரு பிரச்சனை வந்துடும். உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் சரியா இல்லைன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. பார்ட்னர்ஷிப்னு சொன்ன உடனே வெறும் லைஃப் பார்ட்னர் மட்டுமே பார்ட்னர் கிடையாது. பிஸ்னஸ் பார்ட்னர் கூட பார்ட்னர் தான். அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சார் நீங்கள் எப்படி 10,000 நீங்கள் எடுத்தீங்க, எப்படி வித்ட்ரா பண்ண முடியும், கணக்கு ரொம்ப கேட்காம விட்டு கொடுத்து போனீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். 2 வருஷத்துக்கு வாயை திறக்காதீங்க. படிக்கிற பிள்ளைங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து மெமரி பவர். அதே நேரத்தில் அந்த கோபத்தை குறைச்சுங்க. உறவுகளும் சரி நட்பும் சரி அவங்கள எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். உங்களுடைய பர்சனல் விஷயத்துலலாம் அவங்கள முடிவு சொல்லி அந்த முடிவை நீங்கள் எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். புதிய சுற்று வட்டாரங்கள் அமையும். ஏற்கனவே இருந்து வந்த நட்பு வட்டம் போகும். புதிய நட்பு வட்டம் வரும். புதிய முயற்சிகள் இப்போ வேணாம். இருக்கிறத அடிப்படை பிரச்சனைகள் வராது. ராசிக்காரர்கள் இதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீங்க? இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம். கவலைப்படாதீங்க. ஜெயம் உங்கள் பக்கம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த அன்பு பாசத்தை ஓரங்கட்டி வைங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.